சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அன்பராஜ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். பெருசா அதிமுகவில் எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க சூழ்ச்சியை? இல்லை, அதிமுகவில் இன்டைரக்டாக ரியாக்ட் பண்ணுறாரு. இவர் யார், எடப்பாடி அவர்கள் சார். ஏன்னா அன்வராஜா போகிறதுன்றது அவருக்கு 2-3 நாள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் அவர் நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை, பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏமாளிகள் இல்லை, பாஜகன்ற பேரை மென்ஷன் பண்ணல, ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அன்வராஜா அதிருப்தியாக இருக்காரு. அவர் எந்த நேரத்தில் வேணால் திமுக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவர் இல்லை நம்ம பாஜகவுக்கு எதிராக தான் நான் இருக்கேன்னு ஒரு விஷயத்த சொன்னார். திருத்தறிப்பூண்டி கூட்டத்தில் பேசும்போது சொன்னார். ஆனால் அன்வராஜா அதை நம்பலை. ஏன்னா அதிமுகவில் ஸ்ட்ராங்காக பாஜக வேணுன்ற ஒரு குரூப் அங்கே இருக்குது. வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் ஸ்ட்ராங்காக பாஜக வேணும்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக கேபி முனுசாமிக்கெலாம் பாஜக கூட்டணி பிடிக்கலைன்னா கூட வேறு வழி இல்லாத கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் வழக்குகள் போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க பாஜக கூட்டணி பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. எடப்பாடி அவங்க சொல்கிறதான் பெரும்பாலும் கேட்குறாரு. ஆக்சுவலாக வேலுமணி, தங்கமணி சொல்கிறதான் கேட்குறாரு. ரெண்டாவது, இவங்க சமீப காலத்தில் பாஜகவுடைய ஒரு நெருக்கம் இருக்குல்ல. இப்போது மதுரையில் முருகன் மாநாடு நடந்தது. அந்த முருகன் மாநாட்டுக்கு இவங்க போய் கலந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி போட்ட உடனே போட்டது மட்டும் இல்லாமல் போட்டாங்க. அது உடனே தீர்மானம்லாம் போட்டாங்க. இந்து கோயிலில் அரசு பிடியிலேருந்து மீட்கணும் போன்ற விஷயங்கள்லாம் போட்டாங்க. அது இவங்க மறுநாள் எங்களுக்கு அந்த அந்த இதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லைன்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் அதே மறுநாள் என்ன பண்ணார், வேலுமணி என்ன பண்ணார், கோயம்புத்தூரில் போயிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு வேல் பரிசு கொடுத்தார். அவர் கேட்டால் நான் பேரூர் ஆதீனத்துக்கு தான் கொடுக்க போனேன், அங்கே மோகன் பகவத்துக்கு கொடுக்க போலேன்றார். வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் பாஜகவுடையும் ஆர்எஸ்எஸ் அந்த அந்த டெல்லியில் இருக்கிற அந்த குரூப்போட தொடர்ந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன சுயநலம் தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதே 29 வரையும் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடாதுன்றதால அங்கே இருக்காங்க. அதனால் அன்வராஜன் என்ன நினைக்கிறாரு, நீங்கள் என்ன தான் பாஜகவுக்கு எதிராக பேசினா கூட நீங்கள் பாஜக விட்டு வரமாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாரு, இப்போ எடப்பாடி தாவேக்காவுக்கு போகிற மாதிரியான ஒரு சிக்னலை கொடுத்துட்ருக்காரு அடிக்கடி. நாங்கள் தாவேக்கா பத்திரிகை நிருபர்கள்ட்ட தாவேக்காவோட அவங்க கேட்குறாங்க, தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களான்னா நாங்கள் எங்கள் தேர்தல் யுக்தியெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது, நாங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்க எல்லாரையும் ஒன்றுபடுத்துவோம் அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னும் அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. இன்னும் பாஜகவோட தான் நம்ம இருப்போம்னு நினைக்காதீங்க, நம்ம தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது போவாரா இல்லையான்றது 8 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா 8 மாதத்தில் என்ன வேணால் நடக்கும்னு தான் சொல்கிறார் அவர். இன்றைக்கி பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு, 8 months இருக்குன்றாரு. தேர் ஆர் 8 months ஃபார் த எலெக்ஷன், எ கிளியர் பிக்சர் வில் எமர்ஜ் அட் அன் அப்ரோப்ரியேட் டைம். 8 மாதம் இருக்குது, ஒரு சரியான தெளிவான ஒரு காட்சி எப்போ தெரியும்னா அப்போ தான் தெரியும், 8 மாதம் கழிச்சு தான் தெரியுன்றார். அப்போ தெளிவான காட்சி இருக்குன்னா நீங்கள் பாஜகவை பக்கத்தில் வச்சு என்ன பண்ணுறீங்க, சிபிஐக்கு அழைப்பு கொடுக்குறீங்க, சிபிஎம்க்கு அழைப்பு கொடுக்குறீங்க. அதெல்லாம் எந்த விதத்தில் கரெக்டு? அவங்க அந்த கட்சிகள் திரும்ப போன்றவரெல்லாம் பாஜக சைடே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்க, அதில் என்ன குழப்பம்? அழைப்பு கொடுத்துட்டீங்க, 2 நாள் கழிச்சு என்ன சொல்கிறீங்க, திமுக துட்டு வாங்கினதுனால சிபிஎம் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சுன்றீங்க. அப்போ 2 நாள் முன்னாடி ஏன் ரத்தன கமலம் விரிச்சு அழைச்சிங்க? ஸோ குழப்பத்தில் இருக்கார். ஒரு சைடு அதிமுக தொண்டர்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு, ஒரு சைடு பாஜக கொடுக்குற குடைச்சல், நாங்கள் தான் ஆட்சியில் பங்கு அப்படின்னு. இப்போ கூட அண்ணாமலை வேறு சேர்ந்துட்டார். அமித்ஷாவோட அண்ணாமலையும் சேர்ந்து அவரும் அமித்ஷா சொன்னது தானே எங்களுடைய வேத வாக்கு, அவர் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இப்போது. ஸோ அதனால் எடப்பாடி மனசில் என்ன இருக்குன்னா ஒரு குழப்பம்தான் இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஜகவுடைய கண்டினியூ பண்ணுறதுன்றது அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க வேலுமணி, தங்கமணிலாம். இன்னொரு பக்கத்தில் தொண்டர்கள் மத்தியில் பாஜகவோட போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, நிர்வாகிகள் மத்தியிலலாம். ஒரு பக்கம் அன்வராஜா போன்றவர்கள் இந்த நம்ம அதிமுகவை சாப்பிட்ருவாங்க பாஜக அப்படின்னு நினைக்கிறாங்க. 29 வரையும் ஆட்சியில் இருக்காங்க சென்ட்ரலில். அதனால் சப்போஸ் ஆட்சியில் பங்கு கொடுத்தா வச்சுக்கோங்க, சிவசேனா மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? முதல்ல ஷிண்டே கொடுத்தாங்க, அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரை தூக்கி போட்டு இப்போ தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்துட்டார் பாஜக. அது மாதிரி இங்கே நடந்துட்டு தான் என்ன பண்ணுறது? எலெக்ஷன் போது அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்க இங்கே அதிமுகவை பிளவுபடுத்தினா என்ன பண்ணுவீங்க? ஒட்டுமொத்த அதிமுக பாதி அதிமுக பிஜேபியில் சேர்த்துட்டா என்ன பண்ண முடியும் உங்களால்? எதுவுமே பாஜகவை பொறுத்த மட்டும் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கும் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கும் அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போவாங்க, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போவாங்க. நீங்கள் அதில் அரசியல், அவங்களோட அரசியல் இவ்வளோ தர்மமாக இல்லை அதர்மமாக இருக்குல்லாம் நீ சொன்னீங்கன்னா அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. மெஹபூபா முக்தியை பிரிவினைவாதின்னு சொன்னவங்க தான் அவங்க அவக்கூடிய கூட்டு சேர்ந்தாங்க. கடைசியில் ஒரு சரியான இடத்துல அந்த அம்மாவை தூக்கி போட்டு 370 ரிமூவ் பண்ணி கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து இப்போ அங்கே ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே ஷிண்டேவை அப்படி தான் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நிதிஷ்குமாருக்கு அதே கதி தான் பீகாரில். அதனால தான் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா 21 இருந்த பாஜக வேறு, இப்போ இருக்கிற பாஜக வேறு. இப்போ இருக்கிற பாஜக அதிகார பசி இருக்குது.
எப்படி மற்ற கட்சிகளுக்கு அதிகார பசி இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் அதிகார பசி இருக்குது. அந்த அதிகார பசியில் அதிமுகவை அதை விழுங்கிடுன்றதான் பாயிண்ட்டுங்க ஆக்சுவலாக. கொஞ்சம் அதிகார பசி கொஞ்சம் கொடுத்தா அதை ருசி பார்த்துட்டு ஒட்டுமொத்த உணவையும் சாப்பிட்ற மாதிரி தான் அது ஆக்சுவலாக. அது ஒட்டுமொத்த அதிமுகவையும் முழுங்கிடணுன்னு தான் அன்வர் ராஜா போன்றவர் சொல்கிறது. அதனால் நான் நினைக்கிறது என்னென்னா, அது மாதிரிலாம் பாஜக பண்ணுவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் அவங்க வந்து 26ல் சப்போஸ் அதிமுக ஆட்சிக்கு வந்து அவங்களும் பாஜகவும் பங்கு பெறுறாங்க வச்சுக்கோங்க. ஏதோ நடக்குது, ஹைப்போதெட்டிக்கலாக நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்க உடனே அந்த விஷயத்தை பண்ணுவாங்களான்றது டவுட்டு. 29 ஒரு 2, 3 வருஷம் கழித்து வேணா பண்ணுவாங்களே தவிர உடனேலாம் பண்ண மாட்டாங்க. இல்லை 29 தேர்தலில் நம்ம கூட்டணி சேர்ந்து நிறைய இடங்கள் பெறலாம் அப்படின்ற அந்த ஐடியாலும் போவாங்க அவங்க ஆக்சுவலாக. அதிமுகவை வந்து ஒரேடியாக சாப்பிட்ருவாங்கன்றதுக்கு வந்து நம்ம முழுசாக வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுகலேருந்து ஆட்கள் இழுக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணி அதை பலவீனப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, வரப்போகிற தேர்தலில் 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்தணும். திமுகவை பலவீனப்படுத்த முடியல, அது ஆட்சிக்கு வர மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அதிமுகவோட கூட சேர்ந்தே பலவீனப்படுத்தணும்னா கூட இருந்து பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயம். கூட இல்லாமல் 2 அதிமுக தானே பலவீனமானா ஓகே. இல்லை திமுகவை தோற்கடிக்க முடிஞ்சால் அதுவும் ஓகே. திமுகவை தோற்கடிக்க முடிஞ்சாலும் ஓகே. இல்லை அதிமுகவோட சேர்ந்து நம்ம நிறைய இடங்கள் பெற்று கொஞ்சம் அதிமுகவோட அதிகமான இடங்கள் கொஞ்சம் இடங்களை வாங்கி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஓரளவுக்கு நம்ம தான் வந்து திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனை கொண்டு வரணும்னு அந்த முயற்சியை அவங்க எடுப்பாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு எப்படியாவது 2 கழகத்தில் ஒரு கழகத்தை வந்து இந்த 26 தேர்தலில் முடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதில் வந்து திமுகவை முடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதிமுக ஒரு பலவீனமான எதிரியாக இருக்குது. அந்த கட்சியை வந்து வீழ்த்துறது ஈஸின்னு கூட சேர்ந்தே நம்ம வீழ்த்தலான்னு கூட சேர்ந்துருக்காங்கன்றது தான் அன்வர் ராஜாவுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அது வந்து சப்போஸ் தோற்றுட்டாங்க வச்சுக்கோங்க, இந்த அதிமுக பாஜக 2 பேரும் ஒன்றாவே போகிறாங்க எலெக்ஷனில், தோற்றுட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ 2 பேருக்கும் அடி வாங்கும். அதிமுக தலைமையே மாறும். அதிமுகவோட தலைமையே மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட தலைமையே மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வரப்போகிற எலெக்ஷன் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அது அவருடைய தலைமையை தீர்மானிக்கிற எலெக்ஷன், அதிமுகவோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற எலெக்ஷன் அது. ஸோ அதனால் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். அவர் வந்து கடைசி கட்டத்தில் வந்து பாஜகவோட சேர்ந்திருந்தால் வெற்றி கிடைக்காதுன்ற போது தாவேகாவோட போகிறதுக்கான விஷயத்தையும் கையில் எடுப்பார். அதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார். தாவேகாவை பற்றி ஏன் சொல்கிறாருன்னா, அவரை வந்து நோக்கி திருப்பி திருப்பி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. தாவேகாவோட பேசிட்டு இருக்கீங்களான்னா, அது நாங்கள் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை சொல்ல மாட்டோம் நாங்கள். அதுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. திமுக இருக்கிறவங்களாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க விஜய் அவங்க ஒரு தனி அஜெண்டா வச்சுருக்காங்க. எங்களுடைய கண்டிஷன் படி நீ சேரணும், எங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கணும், வேணா முதல்வர் பதவின்றது வேணால் ரிலாக்ஸ் பண்ணிப்போம், ஆனால் எங்களுக்கு அதிகமான இடங்கள், துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு கடைசி கட்டத்தில் இவர் போனார்னா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சேர்ந்தாங்கன்னா வேறு பல கட்சிகள் அங்கே சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சேர்ந்தாருன்னா அது வந்து அதிமுக தவேகா கூட்டணி இன்னும் பல கட்சிகள் சேரும்போது திமுகவுக்கு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ திமுக அணியிலேருந்து கூட இந்த இழப்பற்றாக்குறை இடப்பிரச்சனைகள் வரும்போது 1, 2 அணிகள் இப்படி வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து வரப்போகிற ஜனவரி, டிசம்பரில் ஒரு குண்டக்க மண்டக்க மாற்றங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. இப்போ அன்வர் ராஜா போனது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பா? கண்டிப்பாக அதிமுகவுக்கு இழப்பு. ஏற்கனவே சவுத்தில் வந்து அதிமுகவுக்கு ஒரு இழப்பு இருக்குது. ஓபிஎஸ் டிடிவி பிரிஞ்சிருக்கிறதுனால அது வந்து நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோம். ஈவன் அசம்பிளி எலெக்ஷன்லேயே பார்த்தோம். 21ல் 58 சீட்டில் 16 சீட் தான் வாங்கினாங்க. பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம். அதனால நிச்சயமாக அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த மட்டும் அன்வர் ராஜா போகிறதுன்றது வெறும் அன்வர் ராஜா மட்டுமே இல்லை, அது ஒரு சிம்பலாக குறியீடாக நான் பார்க்குறேன். அதிமுகவில் இருக்கிற பாஜக கூட்டணியை விரும்பாதவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த அன்வர் ராஜா வெளியில் போய் திமுகவில் சேர்ந்தது அதிமுகவில் இருக்கிற பாஜக கூட்டணியை பிடிக்காதவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் அன்வர் ராஜாவை பார்க்குறேன். அது இன்னும் தொடரும்னு நினைப்பேன். தொடரும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே பாஜகவோட நெருங்கி இருந்தாருன்னா அதிமுகலேருந்து விலகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கும். தேர்தல் நெருங்க அது திமுக தான் செய்தா, திமுக வந்து அவங்கள பிரிக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுதான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதிமுகலேருந்து இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா அதிமுகலேருந்து இன்னும் சில பேர் விலகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது என்பது என்னுடைய கருத்து. அது வந்து சிறுபான்மையோட முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பாஜக பிடிக்காதவங்க, அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காதவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் அன்வர் ராஜா வெளில வந்திருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். இல்லை, இதில் இன்னொரு பார்வை இருக்குது. அன்வர் ராஜாவுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு தரல, ஸோ அந்த அதிருப்தி வேற அவருக்கு இருந்தது அப்படின்றது. அவருக்கு அவர் வந்து 21ல் ஒரு கட்சியை விட்டு நீக்கினாங்க, 23ல் மறுபடியும் ஒரு கட்சியில் சேர்ந்தார். அவர் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் பாஜக கூட்டணியில் இருந்தது, அதனால் அவர் பேசாமல் இருந்தார். 21ல் அவர் சசிகலா வந்து ஒரு சக்தியாக அவர் சொன்னார், சசிகலாவும் ஒரு சக்தியாக தான் இருக்காங்கன்னு, அதுக்காக தான் அவரை நீக்கினாங்க. அப்புறம் 23ல் சேர்ந்ததுக்கப்புறம் பாஜக கூட்டணி இல்லாதனால கொஞ்சம் வேலை செஞ்சார்.
அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இப்போ பாஜக கூட்டணியில் மறுபடியும் சேர்ந்துட்டார் எடப்பாடி. நான் 26ல சேர மாட்டேன்னு சொன்னவர் மறுபடியும் சேர்ந்துட்டாரு. இப்போ சேர்ந்த பிறகு அன்வர்ராஜ் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அது அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அங்கே டெல்லியிலேருந்து பாஜகலேருந்து என்னங்க உங்கள் கட்சியிலேருந்து இப்படி பேசுகிறாங்கன்னு அவரை போட்டு குடையிறாங்க. நிர்மலா சீதாராமன் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்கலாம் என்ன சார் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அதனால் அவருக்கு சங்கடமாக போனவே இவருக்கும் வந்து எடப்பாடியை பார்த்து பேசலான்னு பார்த்துருக்காரு. எடப்பாடி இவர் கூட பேச விரும்பல. எப்படி செங்கோட்டையனோட பேச விரும்பலையோ, அதே மாரி இவர் கூட எடப்பாடி ரொம்ப சர்வாதிகாரத்தனமா போயிட்டுருக்காரு. அதாவது யாராவது ஒருத்தர் அதிருப்தியா இருந்தா, எம்ஜிஆர் போன்றவர்கள் கூட ஜெயலலிதா போன்றவர்களோட கூப்பிட்டு பேசுவாங்க அட்லீஸ்ட். இப்ப எஸ்டிஎஸ்லாம் வந்து எம்ஜிஆரை விட்டு விலகி 150 இடங்கள்ல போட்டி போட்டார். அப்புறம் எம்ஜிஆர் சாகறதுக்கு முன்னாடி 87 ஜனவரியில அவர் கட்சியிலேயே சேர்த்துன்ட்டாரு. ஜெயலலிதா வீரப்பனெல்லாம் வந்து கடுமையா எதிர்த்தாங்க. வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெரிய மோதல் நடந்தது. 91ல வீரப்பன மந்திரி சபையில சேர்த்துனாங்க ஜெயலலிதா. யாருமே ஒரு தொண்டன் கூட விலகாத பார்த்துக்கிறதாங்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைமைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு தொண்டன் கூட விலகாத பார்த்துக்கணும். ஆனா எடப்பாடி என்னவோ தன் பின்னாடி கட்சி இருக்கு அப்படின்னு எந்த பொதுக்குழு உறுப்பினர்களையும், எம்எல்ஏக்களையும் கையில வச்சுக்கின்னு, இவர் என்ன பண்றாரு, யார் அதிருப்தி குரல் தெரிவிச்சாலும் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது, பேசுறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா என்னை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்ற மாரி இருக்காரு அவரு ஆக்சுவலா. அது தப்பு. ஒரு தலைவன்ற வந்து ஒரு சாதாரண தொண்டன் கூட அதிருப்தியா இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிக்கணும் என்னன்ட்டு. ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு விசாரிக்கணும். என்னய்யா உன்னோட பிரச்சனை என்னய்யா சொல்லுயா? எதனாலயா இப்படி இருக்குன்னு கேட்கணும் ஆக்சுவலா. இப்ப செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை? கூப்பிட்டு கேட்கணும். அன்வர் ராஜாக்கு என்ன பிரச்சனை? ஏங்க இப்படி பேசுறீங்க? நம்ம கூட்டணியில இருக்கோம். தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாதுன்னு பேசுறீங்களே, நம்ம கூட்டணியில ஒழுங்கா போ வேண்டாமான்னு கூப்பிட்டு பேசுங்க. ஏன் பேச மாட்டேன்றீங்க? அப்ப அவரோட கருத்த சொல்லுவாருல்ல. அது மாரி பல பேர் கருத்து வச்சிருப்பாங்கல்ல. அது நீங்க வந்து அ ஒரு 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 பரந்துபட்ட விவாதத்துக்கு அப்புறம் தான் நீங்க பாஜக கூட்டணிக்கு போனீங்களா? வேலுமணி, தங்கமணி சொன்னாருன்னோனே நீங்க கூட்டணிக்கு ரெடியாறீங்க. எல்லாம் மத்தவங்கலாம் வேற வழி இல்லாத சரி தேர்தல் நோக்கி போம்போது கட்சியில பிரச்சனை வேண்டான்னு எல்லாம் அமைதியா இருக்காங்க. தேர்தலை நோக்கி போம்போது எதுக்கு பிரச்சனை பண்ணணும்? வரப்போற எலக்ஷன்ல சீட் குடுப்பாரா மாட்டாரோ ரெட்டை சிம்பல். ஆனா இப்போ இன்னொரு விஷயம் வந்திருக்கு. ரெட்டையில பத்தின வழக்க வந்து சிம்பல் வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்க வந்து நாங்க விசாரிக்கிறத வந்து எங்களுக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நாங்க எப்ப வேணா விசாரிப்போம்ன்ற மாரி சொல்லிட்டாங்க. பீகார் எலக்ஷன் முடியிற வரையும் விசாரிக்க போறதில்ல. அந்த கத்தி இப்போ எடப்பாடி தலையில தொங்க விட்டாங்க. யாரு? பாஜக. பாஜக எடப்பாடி தலையில அந்த கத்திய தொங்க விட்டாங்க. சின்னோன்ற பிரச்சனைய பத்தி சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணுது, நீங்க தீவிரமா விசாரிச்சு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிச்சு. அவன் சொல்லிட்டான், எங்களுக்கு நாங்க வந்து அரசியல் சட்டப்படி இருக்கிற ஒரு அமைப்பு. எங்களுக்கு நீங்க நேரம் காலம்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சூரியமூர்த்தி வழக்குல மத்த எல்லாருமே ஒரு பார்ட்டியா இருக்காங்க. அதுல வந்து சின்னத்த பத்தி டிசைட் பண்ணணும். சின்னத்த முடக்கி வைக்கணும்ன்றது தான் அவருடைய பாயிண்ட். அத பத்தி டிசைட் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நாங்க பீகார் எலக்ஷன்ல பிஸியா இருக்கோம். ஒரு அரசியல் அமைப்புப்படி அமைந்த எங்கள பத்தி நீங்க இந்த நேரத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்ல முடியாதுன்னு, பீகார் எலக்ஷன் முடியிற வரையும் நாங்க பண்ண போறதில்ல. அப்போ அக்டோபர், நவம்பர் வரையும் இந்த விஷயத்த வந்து எலக்ஷன் கமிஷன் கண்டுக்காது. அப்போ இப்ப இவர் பேசுறாருல்ல, நாங்கள் என்ன ஏமாளிகளா? இன்னைக்கு பேசியிருக்காரு. நான் என்ன புழுவா? என்னை முழுங்கி விடுவதற்கு பாஜகலாம் பேசுறாரு. அவங்க அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அத என்ன பண்ணிட்டாங்க, சரி உனக்கு இதெல்லாம் நாங்க வாயில பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு எங்க கத்திய தொங்க விடணுமோ அங்க தொங்க விடுறேன்னு எலக்ஷன் கமிஷன் கத்திய தொங்க விட்டான் மேல. இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரையும் உங்களுக்கு அந்த கத்தி மேல தொங்கிட்டு இருக்கும். அப்புறம் நவம்பர், டிசம்பர்ல அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள எலக்ஷன் நெருங்கிடும். எடப்பாடியோட போக்குல ஏதாவது மாற்றம் தெரியுதுன்னு அவங்க இன்டெலிஜென்ஸ் மூலமாவோ அவங்களுக்கு தான் பல விதத்துல தகவல் வருமே. அது தெரிஞ்சதுன்னா அந்த கத்திய நிரந்தரமா தலையில போட்டுருவாங்க ஒரேடியா. அது சின்னம் பத்தின விஷயத்த ஒரேடியா முடிவு எடுத்துருவானுங்க. வேற மாரி கூட முடிவு எடுப்பாங்க. சொல்ல முடியாது. அப்போ நம்ம செங்கோட்டையனோ, மற்றவர்களோ என்ன மாரியான முடிவு எடுப்பாங்க? அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்கள் என்ன மாரி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால எடப்பாடி வந்து ஏதோ தான் ஒரு இரும்புக்கரம் கொண்ட ஒரு தலைவர்ன்ற மாரி அவருக்கு செல்வாக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் என்ன ஜெயலலிதா மாரி செல்வாக்கு மிக்க தலைவரா? எதுக்காக அப்படி இருக்காரு அவரு? நீங்க அதிருப்தியா இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசணும் சார். என்ன பிரச்சனைன்னு பேசணும் சார். நீங்க அவங்கள நீக்குறதுல என்ன இது இருக்கு? நீக்குறது உங்ககிட்ட கட்சி இருக்குன்றதுக்காக நீக்கிறதா எல்லாரையும் நீங்க? நீங்க இஷ்டப்படி முடிவெடுப்பீங்க. யாராவது ஏதாவது சொன்னா நீக்கிடுவீங்களா? அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து, அதனால தான் பாஜகவ பார்த்து நீங்க நாங்க என்ன ஏமாளிகளா? நாங்க ஆ பா பாஜ ஆட்சியில பங்கு தர மாட்டோம்ன்னு சொன்னீங்க. அடுத்த நாளே கத்திய தொங்க விட்டான்ல உங்களுக்கு எலக்ஷன் கமிஷன். இப்போ 3 மாச காலம் உங்களுக்கு இப்போ ஊசலாடி இருக்கும்ல இந்த விஷயம். பாட்னா எலக்ஷன், பீகார் எலக்ஷன் முடியிற வரையும். பாஜகவும் சும்மா இருக்காது. அவங்க இவர விடவும் மாட்டாங்க. இவர எப்படியும் வந்து கட்டி போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. இவர் வந்து திமிரி எழுந்து அ வெளியில போலான்னு பார்த்தாருன்னா கூட, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். இவர் அதுக்காக என்ன பண்றாரு, எலக்ஷன் நெருக்கத்துல நம்ம வெளியில போனா கூட, அவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல சின்னத்த புடிச்சு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்போ எலக்ஷன் கமிஷன் எடுக்கிறது தான் முடிவா இருக்கும். எலக்ஷன் கமிஷன் என்ன மாரி முடிவு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள கோர்ட் சொல்லிடுவான். இதெல்லாம் வந்து எலக்ஷன் கமிஷன் தீர்மானிக்கிற விஷயம். நாங்க தலையிட மாட்டோம்னா பெரிய பிரச்சனையா போயிடும்.
அதனால எடப்பாடி தலையில கத்திய தொங்க விட்டாங்க பாஜக. அதுதான் இன்னைக்கு விஷயம் ஆக்சுவலா. அன்வர் ராஜா மாதிரி நிறைய பேர் உள்ள இருக்காங்க அப்படின்றாங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க. நம்ம பாஜக ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கு சார். அதோட நீங்க கூட்டணி சேர்ந்தா ஓட்டு வராதுன்னு நினைக்கிறாங்க. பட் நான் கூட ஒரு சமயத்துல நினைச்சேன். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாஜக தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா, நிதி கொடுக்க இருக்கிறது, மொழியை திணிக்கிறது, கீழடி பத்தி கேள்வி எழுப்புறது, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா, பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. அவங்க 11% ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. நீ எப்படி 11% ஓட்டு வாங்கினீங்க? 19 எலெக்ஷன்ல 5 இடத்துல நின்னீங்க. 5% ஓட்டு வாங்கினீங்க. ஆனா 24 எலெக்ஷன்ல 27 இடத்துல நின்னீங்கல்ல. இடங்களோட எண்ணிக்கை அதிகம்போது உங்க ஓட்டும் அதிகமாக தான் போகுது. 39 தொகுதியில நின்னீங்கன்னா, நீங்க இன்னும் 4% கூடயே வாங்கியிருப்பீங்களே. அது ஒரு கணக்கு கிடையாது. பரவால்ல, எல்லாம் தமிழ்நாட்டுல பல தொகுதியில நிக்கும்போது, எல்லா தொகுதியிலயும் ஒரு 50,000 பேராவது ஓட்டு போட மாட்டானா? அத நீங்க வச்சுன்னு செல்வாக்கு உயர்ந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுல ஓபிஎஸ் ஓட்டு கலந்திருக்கு, தினகரன் ஓட்டு கலந்திருக்கு, அவங்க ஓட்டுலாம் கலந்திருக்கு. அதனால 11% அண்ணாமலைய ஏதோ தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக சில பேர் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயமா அத நான் பார்க்குறேன் நானு. அதனால 11% உண்மையான செல்வாக்கா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. பாஜகவோடது. ஸோ அதனால வந்து அவங்க அண்ணாமலைய இப்ப தூண்டி விட்டுருக்காங்க எடப்பாடிக்கு எதிரா. அவர் புதுசா இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. கடந்த 1 வாரமா அவருடைய குரல அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு அங்க பதவி ஏதோ குடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல பதவி குடுங்கன்னு சொல்றதுக்காக பேசுறாரா தெரியாது. இவரு இப்ப அவரு ஒரு பக்கம் ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ எடப்பாடி வந்து இந்த மாரியான வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது அன்வர் ராஜா மட்டுமில்ல, இன்னும் பல பேர் போறதுக்கான வாய்ப்பா இருக்கு. அதிருப்தியில இருக்கிற அதிமுகல இருக்கிற நிர்வாகிகள கூப்பிட்டு பேசுறதுக்கு எடப்பாடி தயாரா இல்ல. அவங்க போனாலும் போட்டுன்ற மனநிலையில இருக்காரு. அது வந்து ஒரு தலைவருக்கு அழகல்ல. அதே மாரி நாங்கள் ஏமாளிகள் இல்லன்னு நீங்க சொல்றது பாஜகவுக்கு கடுமையான வெறுப்ப உண்டாக்கியிருக்கு. அவங்க எலக்ஷன் கமிஷன் மூலமா உங்க தலையில கத்திய தொங்க விட்டானுங்க. அதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்க வந்து எலக்ஷன நோக்கி போம்போது நீங்களே சொல்ற மாரி 8 மாசம் கழிச்சு என்ன முடிவு எடுப்பீங்கன்னு தெரியும். அப்பதான் தெளிவான பிக்சர் வரும்ன்றீங்க. பார்க்கலாம் அந்த தெளிவான பிக்சர் என்ன வருதுன்ட்டு. ஏன்னா பாஜகவும் அதிமுக விடமாட்டாங்க. அதிமுக பாஜக விட்டு எப்படி கழண்டு போகுதுன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னும் சில பேர் இருக்காங்கல்ல. அவங்களும் அவங்களுடைய அதிருப்தியும் கோவமும் கண்டிப்பா அதிருப்தி இருக்கு. அவங்க வந்து வெளிப்படுமா கோவம்? அவங்களுக்கு என்னன்னா தேர்தல்ல டிக்கெட் ஏதாவது குடுக்கணும். அந்த மாரி விஷயங்கள் வரும்போது நம்ம வந்து திமுகல போயிட்டோ, இல்ல வேற ஏதோ ஒரு கட்சியில போயிட்டா நமக்கு உடனடியா சான்ஸ் கிடைக்காது. அதனால அவங்க அமைதியா ஏன்னா தேர்தல்ன்றது வந்து பணம் சம்மந்தப்பட்டது சார். அதுல தேர்தல் நின்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். அதனால அந்த மாரி வாய்ப்பு உள்ளவங்க மாவட்ட செயலாளர், முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க எதுக்கு நம்ம இப்ப போணும்னு நெனைக்கிறாங்க. அன்வர் ராஜாக்கு வந்து ஏற்கனவே அதிருப்தியா இருக்காரு. அவருக்கு போன வாட்டியே டிக்கெட் குடுக்கல. இந்த வாட்டியும் அவருக்கு குடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால அதிருப்தி பிளஸ் இந்த மாரி விஷயங்கள் சேர்ந்து அவர் வெளியில போறதுக்கு ஒரு காரணமா போயிடுது ஆக்சுவலா. அன்வர் ராஜா அறிவாலயத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவர கட்சிய விட்டு நீக்கிட்டாங்களே. அத எப்படி பார்க்குறீங்க? அது அவருக்கு 4, 5 நாள் முன்னாடியே தெரியும் எடப்பாடிக்கு. அதனால தான் அவர் பேசுறாரு. திருத்துறைப்பூண்டியில ஏன் அப்படி பேசுறாரு? பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு தர மாட்டேன்னு ஏன் பேசுறாரு? அன்வர் ராஜாக்காக தான் பேசுறாரு அவரு. நாங்க ஒரேடியா பாஜக அடிமையா போயிட மாட்டோம்னு சொல்றதுக்காக தான் பேசுறாரு. ஆனா அன்வர் ராஜா அத நம்புறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா அதிமுகல வந்து பாஜக ஆதரவு கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டம் வந்து என்ன ஆனாலும் பாஜகவோட போணும்னு தான் தெளிவா இருக்கு. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. மீண்டும் கூப்பிட்டுருக்காரு. விஜயையும், சீமானையும் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா விஜய் வரமாட்டாரு சார். விஜய் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது பாஜக இருக்கும்போது, அதிமுக, பாஜக 2ம் ஒண்ணா இருக்கும்போது, அந்த கூட்டணியில விஜய் வரதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. பாஜக விட்டு அதிமுக வந்தா விஜய் வேணா சில கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சேருவாரே தவிர, பாஜகவோட அதிமுக இருக்கும்போது விஜய் சேர்ந்தாருன்னா, விஜயோட அரசியல் எடுத்த உடனே அவுட்டு, காலி. அதுல சந்தேகமே கிடையாது. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு செயற்குழு தீர்மானம் போட்டு, இன்னைக்கு கூட ட்வீட் போட்டுருக்காங்க போல இருக்கே, தாவேக்கால ஒரு ட்வீட்டு. முதல்வர் விஜய் தான் போட்டிருக்காங்கல்ல. ஆமா. 2026 முதலமைச்சர் ஆ. விஜய் தான். ஆமா. அது எப்படி வருவாரு? சீமான் மட்டும் எப்படி வருவாரு? சீமான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு? தீமையை ஒரு நெருப்ப வச்சு இன்னொரு நெருப்ப அணைக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு தீமைய வச்சு இன்னொரு தீமைய அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அவங்க அதிமுகவோட வருவாங்க? அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு 4 முனை போட்டி வரும்பொழுது, கடைசி நேரத்தில திமுக வந்து அதுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க 4 முனை போட்டியில. அப்போ தாவேகாவோ, அதிமுகவோ எப்படி திமுகவ தோற்கடிக்கிறது? நம்ம சேர்ந்தா தான் தோற்கடிக்க முடியும்னு நெனைச்சாங்கன்னா, அப்போ ஒரு நெருக்கடியில வந்து கண்டிஷன்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ஒண்ணு சேருவாங்க. அப்போ பாஜகவ தூக்கி போட்டு அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த சாய்ஸ் வந்து இன்னும் இருக்கு தான். இன்னும் எடப்பாடிக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. தாவேகாவுக்கும் அந்த சாய்ஸ் இருக்கு. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய கண்டிஷன்ஸ்ல அவங்களுடைய நோக்கத்துல தெளிவா இருக்காங்க. ஆனால் திமுகவ தோற்கடிக்கணும், வேற வழி இல்ல, அவங்க ஜெயிக்கிற மாரி இருக்கு அப்படின்னா, கடைசி நேரத்தில தாவேகாவும், அதிமுகவும் ஒண்ணா சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பலவிதமான சமரசங்கள மேற்கொண்டு ஒண்ணா சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம
விட்டுற முடியாது ஆக்சுவலாக. இப்ப விஜய் வந்து தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றாங்க. அப்படி இருக்கப்ப எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு போனாலும் அது வாய்ப்பு இருக்குல்ல. அதை ஏன் தடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது வந்து விஜய்க்கு வந்து 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. நம்ம வந்து எதுக்கு விஜய் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து அவரை வந்து மீண்டும் முதல்வராக்கணும். அவர் பலவீனம் அடைஞ்சா நமக்கு நல்லது தானே நினைக்கிறாங்க. பாஜகவும் என்ன நினைக்குது, அதிமுக பலவீனம் அடைஞ்சா நமக்கு நல்லதுன்னு நினைக்குது. விஜய் என்ன நினைக்கிறார், அதிமுக பலவீனம் அடைஞ்சா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறார். அதிமுகவுடைய வீழ்ச்சி எங்களுடைய வளர்ச்சின்றாங்க அவங்க. என்ன இப்ப ஏன் அதிமுகவை தாக்கி பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, ஆதவர்ஜுன் என்ன சொல்றாரு, அதிமுகவில் இருக்கிறவங்களாம் எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்க. நாங்க ஏன் தாக்கி பேசணும்? அப்படின்னு சேலத்துல பேசியிருக்காரு. யாரு? ஆதவர்ஜுனா. அப்ப என்ன அர்த்தம்? ஸோ அதிமுகவை பொறுத்த மட்டும் அதிமுக வளர்றத வந்து விஜய் விரும்ப மாட்டார். எந்த இடத்துல வந்து இந்த வாய்ப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், அது தாவேகாவுக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்கிறது மட்டுமில்ல, அவங்க கட்சி ஃபர்தரா வருமா? விஜய் தொடர்ந்து கட்சியை நடத்துவாரான்னு போன்ற டவுட்லாம் வரும். இங்க வந்து அதிமுகல வந்து எடப்பாடியோட தலைமைக்கே கேள்வி வரும். அவர் தலைமையே மாற்ற வேண்டி வரும். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் ஏன்னா பலவீனமாகி தோல்வி அடைஞ்சா மாத்த வேண்டி வரும். அதனால 2 பேருக்குமே ஒரு சர்வைவலா இருக்கிறதுனால, சரி நம்ம சில விஷயங்கள்லாம் விட்டு குடுத்துட்டு ஒண்ணு சேரலாம். திமுகவ முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இணைவாங்கன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலா. நிச்சயமா சார். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ.